இன்றைக்கி நம்ம 3 கலரில் தான் நம்ம வந்துட்டு நெக் பீஸ் அண்டு பிரேஸ்லெட் இயரிங்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அப்படியே செட்டாக நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக்கிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒயிட் கலரில் நான் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் அண்டு க்ரீன் எல்லாமே நான் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இந்த 3 கலரையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரை ரெடி பண்ணிவிட்டு நான் நாட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நாட் எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்துட்டு நாட் போடணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நான் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான எலாஸ்டிக். தட் மீன்ஸ் வந்து 25 ருபீஸ்க்கும் எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அதை விட இது ரேட்டு கூட இந்த எலாஸ்டிக்கு. இது வந்துட்டு நல்லா ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த எலாஸ்டிக்கு. நீங்கள் இது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நான் வந்துட்டு நாட் போட்டுக்கிறேன். ஃபெமோ பீட்ஸுக்குமே வந்துட்டு இந்த எலாஸ்டிக் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் பெர்ஃபெக்டான எலாஸ்டிக்கும் கூட. ஒயிட் கலர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அப்படியே கிவ் அவேட அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் வந்துட்டு சொல்லிடலாமா? ஸோ கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்ன கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். போன வாட்டி பிரேஸ்லெட்டாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இயரிங் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர், ஒயிட் கலர் அண்டு அந்த ரெட் கலரும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3மே ஆட் பண்ணிவிட்டு நான் இது தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு ஒரு வளைச்சி நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த வளைச்சி கொண்டுட்டு வர இடத்துல தான் இயரிங்ஸ் ஹூக்கையுமே நம்ம வந்துட்டு மாட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து இயரிங்ஸ் ஹூக்கை வந்து நான் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறேன். மாட்டி விட்டுட்டு இதை வந்துட்டு டைட் பண்ணிடணும் நம்ம. கிவ் அவேக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கிவ் அவேல 3 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோட தொடர்ச்சி தான் வந்துட்டு அந்த கிவ் அவே வீடியோ தான். இதில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ ஒரு 1 மந்த்துக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்துட்டு அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டும் இயரிங்ஸும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக் பீஸ் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து நைலான் த்ரெட்டு தான் நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ நைலான் த்ரெட்டில் வந்துட்டு இந்த காம் ஷெல் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது சில்வர் பிளேட்டட்லேயும் இருக்குது அண்டு கோல்டு பிளேட்டட்லேயும் இருக்குது. நான் சில்வர் பிளேட்டட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நைலான் நூலை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு நாட் போட்டுக்கிறணும். நாட் போட்டுட்டு இதை நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டோம்டா இது உள்ளே போய் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீட்ஸ் வந்து கோர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 நாட்ஸ் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டால் தான் அந்த ஹோல்லேருந்து வெளியே வராது. நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாம்பை வந்துட்டு நம்ம இழுத்து விட்டுறணும். அந்த ஷெல்லு மாதிரி இருக்கிறனால அது கிளாம்ப் ஷெல்லுன்னு சொல்கிறாங்க போல். ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இதை நம்ம வந்துட்டு லாக்கை வந்துட்டு அடைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி இப்படி டைட் பண்ணாலே இது வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாலே அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பீஸாக நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்துட்டு செயின் போட்டு நம்ம நெக் பீஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர் அந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த பேர்லை வந்துட்டு கோர்த்துக்கிறேன். க்ரீன் கலரை கோர்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் கலர் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ரீன், ஒயிட் அந்த மாதிரி ரெட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்டிங்லேயும் ஒரு லாக் போடணும். அதே மாதிரி எண்டிங்லேயும் இந்த மாதிரி நம்ம சேம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு நாட் போட்டு இதை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நம்ம இந்த குட்டி செயின் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு எண்டிங்கில் நம்ம வந்துட்டு மாட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி செயின் அண்ட் லாக் மாதிரி வந்துட்டு வருது. இது வந்துட்டு ஸ்மால் சைஸு. ஸோ இதை நான் வந்துட்டு எண்டிங்கில் இந்த 2 சைடும் நம்ம இதை வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறணும். லாக் ஒரு சைடும் அண்டு க்ளோஸ்டு ஒரு சைடும் நம்ம வந்துட்டு மாட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நெக் பீஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரிங்கு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிங்கை நான் வந்துட்டு வளைச்சிட்டு ஒன் சைடு வந்துட்டு இதை நான் மாட்டி விட்டுட்டு நான் இந்த நம்ம இதில் கிளாம்பில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 சைடும் நான் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறேன். ஸோ ரிங்கை வச்சு தான் கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு டைட்டர் வச்சு டைட் பண்ணி இதை நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வந்துட்டு நெக் பீஸாக நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அப்படியே ஒரு செட்டாகவே நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ்அவேல வின் பண்ணுறவங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன்.